படை என்னுடைய நடை ரோஜ நடை கொலை செய்வது என் தொழில் கொள்ளை அடிப்பது என் வழக்கம் கண்ட பெண்கள் கற்பை கெடுப்பது என் வழக்கம் கொள்கையோ குள்ளநரி தந்திரம் குணமோ சொல்லிலே சொக்க வைக்கும் மந்திரம் என்னுடைய பாதை குறுக்கு பாதை என்னுடைய வழி தனி வழி இத்தாலி நாட்டில் போர்படை தளபதி நாகநாதன் என்ற பெயரோடு ஆட்சி புரிந்து வந்தேன் அந்நாட்டில் கொலை கொள்ளை கற்பழிப்பு சம்பவங்களை நானே அரங்கேற்றி வந்தேன் இதை தெரிந்து கொண்ட அந்நாட்டு மன்னன் என்னை அடி அடி என்று அடித்து நாட்டை விட்டே துரைத்து விட்டார் வேலை வெட்டி இல்லாமல் இருக்கிறேன் பசி பட்டினியால் வாடிக்கொண்டிருக்கிறேன் இப்பொழுது வைரக்கோட்டை நாட்டில் காலை பதித்து விட்டேன் இந்த நாட்டில் ஏதாயிலும் வேலை இருந்தால் கேட்டு பிழைத்துக் கொள்ளலாம் என்று வாழ வகையின்றி வந்திருக்கிறேன் இந்த நாட்டில் எனக்கு யாரும் தெரியாது ஆனால் ஒருவன் இருந்தான் என்னுடைய போலிகித சிநேகிதன் அவனுடைய பெயரோ மாணிக்கம் அவன் இப்பொழுது என்னை பார்த்தால் அடையாளம் தெரியுமோ தெரியாதோ சரி சென்று பார்க்கலாம் சாப்பிட்டே பல நாளாவது பட்டினியால் இருக்கிறேன் அந்நாட்டு அரசன் என்னை அடி அடி என்று அடித்து நாட்டை விட்டே துரத்தி விட்டான் என்ன செய்வது இப்பொழுது பெயரை மாற்றிக்கொண்டேன் என்னுடைய பெயர் பைரவன் என்று இந்நாட்டில் காலடி வச்சிருக்கிறேன் வேலை ஏதாவது என்ன சொன்னீங்கன்னா முதல்ல சாப்பாடு கூட கொஞ்சம் நல்லா இருக்கும் காலை அடிக்கிற மாதிரி நூறு நாள் வேலைக்கு ஏழு வேலைப்பா அதுல கூட சேர்க்க மாட்டாங்க எவ்வளவு பேர் உடம்பு வச்சிருக்கிறீங்க அந்த வேலைக்கு வர கேட்பாங்க நான் உன்னை நாடி வந்த காரணம் என்ன தெரியுமா என்னுடைய நாட்டிற்கு வைரக்கோட்டை நாட்டிற்கு தளபதியார் பதவி காலியாக இருக்கின்றது நண்பா தளபதியா ஆமா காலியா இருக்குதா காலியா இருக்குது நண்பா கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்ததை போல் வந்து விட்டாய் நான் வந்துக்கிறேன் உன் கால்ல கூட வேற வயசு வித்தியாசம் பார்க்க மாட்டேன் நண்பா இந்த வேலை மட்டும் எனக்கு வாங்கி கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோ அந்த வேலை வச்சு நான் எப்படின்னா போயிடுச்சுக்குவேன் அந்த வேலையை நான் உனக்கு வாங்கி தரேன் அதனால எனக்கு என்ன பலனு பலனா நண்பனுக்கு ஒரு உதவி செய்ய போற உதவியா